நண்பர்களே, நம்ம நாளைக்கு தீபாவளிக்கு ஊருக்கு போறோம். என்ன பண்றது? ஆமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம நைட்டு ட்ரெயின்ல ஊருக்கு நம்ம தீபாவளியை போய் பயங்கரமா கொண்டாட போறோம். நண்பர்களே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாருங்க, பேக் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு ஊரை பக்கம் கிளம்பணும்னா 8:30 மணிலேருந்து கிளம்பி ஒரு மணிக்கு மதுரைக்கு போய் சேர்ந்துருவோம். மதுரைக்கு போய் சேர்ந்துடனே எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட வந்துடுவார். ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பனை நம்ம மீட் பண்ண போகிறோம். இனிமேல் பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக மீட் பண்ண வைக்க போகிறேன். அவங்கள நான் பல பிரச்சனையில் மாட்டினது காரணமே அவங்கள தான் இருப்பாங்க. நான் மாட்டின பிரச்சனையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அது காரணமானவங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு காரணமானவங்களெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன். முக்கியமான பிரச்சனை மாட்டினதுன்னா இந்த ஆல்பினும் ஹயகிரிவனும் ஒருத்தர் இருப்பேன். அவங்க 2 பேர்னால தான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டியிருந்திருக்கேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ணுவோன்ட்டு இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வராரு. சென்னையில் வந்து ஒரு காலேஜுக்கே அவர் தான் பேர் போனவர். அந்த காலேஜில் போய் அவர் பேரை சொன்னீங்கன்னா காலேஜு கொந்தளிக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள். காலேஜ் நேமே நான் சொல்ல மாட்டேன், அவன் பேரையும் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அவனை நேரில் காட்டுறேன். அவன் கரெக்டாக சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு அவனை பஸ் ஸ்டாண்டில் பார்ப்பீங்க. பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, மாடித்தவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குவேன். நம்ம போய் அவனை பிக்கப் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுக்கான இப்போதைக்கு வந்திருக்க முதல் டியூட்டி. நாளைக்கு சாயங்காலம் நம்ம காலேஜ் முடிஞ்சோடனே சாயங்காலம் ஸ்ட்ரீட் அரேபியா போயிட்டு நம்ம நண்பர்களோட மந்தி சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்து ஒரு 8:30 மணிக்கு தான் நம்ம ட்ரெயின். 8:30 மணி ட்ரெயினில் ஏறி நம்ம பாட்டுக்கு மதுரையை நோக்கி ஒரு பயணம். ஆனால் என்னதான் இந்த காலேஜுக்காரங்க நம்ம கூட க்ளோஸாக இருந்தாலும் நம்ம ஊருக்காரங்க இருக்காங்க பாருங்கள், நம்மளை பிரச்சனை காப்பாற்றினவங்க கிடையாது, பிரச்சனையை மாட்டி விட்டவங்களே அவங்களா தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க கூட அப்படி ஒரு பாண்டில் இருப்போம். அந்த மாதிரி அதுதான் அவங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்கள நான் மீட் பண்ண போகிறேன். ஒரு 4 நாள் லீவுனா 4 நாளுமே அவங்க கூட சுற்ற போகிறோம். ஊருக்கு போயிட்டால் கண்டிப்பாக பெட்ரோல் போடுறதுக்கு வீட்டில் 100 ரூபா வாங்கினாலும் நம்ம 200 ரூபாய்க்கு போடுற மாதிரி தான் நம்ம வெளியே சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்ரோல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா என் காசு தான் போடுற மாதிரி இருக்கும். அது எங்கள் அம்மாட்டெல்லாம் காசு கேட்டால் கண்டிப்பாக என்னை கழுவி ஊற்றுவாங்க. என்னை பற்றி மித்தவங்க நல்லா சொன்னாலே எங்கள் அம்மா ஏற்றுக்கிற மாட்டாங்க. எங்கள் அப்பா கூட அப்படிங்களா, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு போயிடுவார். எங்கள் அம்மா, ஐயா அவன் உங்களுக்கு என்ன தெரியும் அவனை பற்றி, அவன் அடிக்கிறாங்க, அவன் கிடக்கிறான், அவனுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டுவாங்க எங்கள் அம்மா. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒன்று கடிக்க தெரியாதியா? அடுத்த பிளான் என்னன்றது இன்னும் எனக்கே தெரியாது. அடுத்தது நான் போகிறத அப்படியே லைஃப் போயிட்டுருக்கதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். நீங்களும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.